ஹலோ சார் குட் ஆஃப்டர்நூன் சார். யாரு? என் பேர் ஐஸ்வர்யா சார். ஏர்டெல்ல இருந்து கால் பண்ணியிருக்கோம் சார். பேசிட்டு இருக்க பாலகிருஷ்ணன் சாருங்களா? சொல்லுங்க மேடம். தேங்க்யூ சார். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு இந்த கால் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் போஸ்ட் பே நம்பர்ல இருந்து போர்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க சார். என்ன காரணம் சார்? உங்க ஏர்டெல் சிம்மையே நான் மாத்திட்டேன் தெரியுமா இல்லையா? ஜியோவுக்கு மாத்திட்டேங்க. இப்போ தாங்க மாத்திட்டேன். என்னாச்சு சார்? என்னாச்சுன்னா கொள்ளை இப்படியாங்க கொள்ளை பகல் கொள்ளை அடிப்பீங்க. அதாவது 350 ரூபாய்க்கு ஜியோவில் போட்டால் மாதம் ஃபுல்லாக நெட் நோண்டிக்கலாம். இங்கே 449 ரூபா போட்டால் கூட உங்கள் டேட்டா ரொம்ப ரொம்ப இன்டர்நெட்டு வந்து ரொம்ப பூரா இருக்குது. அதாவது ரொம்ப மோசமாக இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் மெசேஜ் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு லிங்காக அனுப்பி விட்றீங்க. அதை ஏதாவது ஒன்று தெரியாமல் கிளிக் பண்ணிட்டா போஸ்ட்பெய்டாக மாறிடுச்சு. அன்னைக்கு போஸ்ட்பெய்டாக மாறினா நான் 449 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். அந்த ரீசார்ஜ்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டீங்க. போஸ்ட்பெய்டாக மாற்றினதுலேருந்து மாத பில்லு கட்டணுங்கிறீங்க. என்னங்க கொள்ளது? ஏர்டெல் நீங்கள்லாம் கோடியில் பொருள்றவங்க, நாங்கள் தெரு கோடியில் பொருள்றவங்க. நாங்கள் டிரைவரு ஒரு மாதம் 5000 10,000 சம்பாதி நாக்கு தள்ளுது. நீங்கள் பாட்டுக்கு இப்படி என்ன மாதிரி ஒரு 10 டிரைவர் கழுத்தெடுத்தா போதும் போலையா? ஏழைப்பாளைய வயிற்றுல அடிக்காதீங்க. ஏர்டெல் சுனில் அம்பானிட்ட சொல்லிடுங்க, நல்லாவே இருக்க மாட்டாங்களாம். அது இல்லாமல் அவங்க கீழே வேலை பார்க்குற நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க. சீக்கிரம் எங்கேயாவது ஓடிடுங்க. ஏம்மா சீக்கிரம் ஓடிடுங்கம்மா. இந்த அதாவது இவ்வளோ கொள்ள ஆகாது. பகல் கொள்ள, அதாவது ஒருத்தன் அன்னாடம் காய்ச்சிக்கிட்டு இல்லாமல் அப்படி பிடுங்குவீங்க. கொஞ்சம் மனச்சாச்சு வேண்டாம்? நான் ஜியோவுக்கு மாறிட்டேன். உங்கள் ஜாகாதமே வேண்டாம்மா. 13 வருஷமாக உங்கள் சிம் வச்சுருக்கேன் நான். ஆனால் நல்லா என்னை வச்சு நல்லா சம்பாதிச்சிட்டீங்க. என் பொண்டாட்டி பிள்ளை கூட இப்படி தின்றுருக்காது. வைங்க போனேன்.